Hi everyone. Previous videoல வந்து எப்படி டேட்டாபேஸை வந்து கனெக்ட் பண்ணணுன்றதை பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா அதில் எப்படி queryயை எக்ஸிக்யூட் பண்ணணும், அந்த queryயை எக்ஸிக்யூட் பண்ணி எப்படி ரிசல்ட்டை வந்து நம்மளோட சிஸ்டமில் வியூ பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ப்ரீவியஸாக நம்ம என்ன பண்ணணும்னா டேட்டாபேஸ் கனெக்ஷன் அப்படின்ற ஒரு கிளாஸில் வந்து நம்ம கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணோம், ஸ்டேட்மெண்ட்ஸ், ரிசல்ட் செட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு இல்லாமல் இப்போ வந்து queryயை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஏன்னா query எக்ஸிக்யூட் பண்ணால் தான் நம்ம டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து எப்படி query எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இன்னொரு ட்ரை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரையில் வந்து நான் ப்ரீவியஸே சொல்லியிருக்கேன், உங்கள் queryயை எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட்ன்ற கிளாஸை யூஸ் பண்ணி தான் queryயை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நான் ஸ்டேட்மெண்ட்க்கு STMT அப்படின்னு டிக்ளேர் பண்ணி இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல உங்களோட query என்னமோ அதை வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு வேரியபிளில் உங்கள் queryயை வந்து ஸ்டோர் பண்ணுங்கள். ஸோ நான் இங்கே என்ன கொடுக்குறேன்னா ஜஸ்ட் டேட்டாபேஸ் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு, அந்த டேட்டாபேஸ் எந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேட்டாபேஸ்க்கு கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் இதில் வந்து ஷோ டேபிள்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதுதான் என்னோட query. ஸோ இந்த query எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக நான் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுக்கணும்னா கனெக்ஷனில் இந்த queryயை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணோம், அதுதான் க்ரியேட் ஸ்டேட்மெண்ட். ஸோ க்ரியேட் ஸ்டேட்மெண்ட்னு கால் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன query யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த queryயை எக்ஸிக்யூட் அந்த கனெக்ஷனில் போய் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் ஆயிரும். அந்த ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் வியூ பண்ணணுன்னா ரிசல்ட் செட் அப்படின்ற கிளாஸில் தான் ஸ்டோர் பண்ணும். ரிசல்ட் செட் அப்படின்ற ஆப்ஜெக்ட் வந்து அந்த அவுட்புட்டை வந்து நமக்கு மேனுவலாக வியூ பண்ண யூஸ் ஆகும். இதில் நீங்கள் என்ன கொடுக்கணும்னா ஸ்டேட்மெண்ட் டாட் எக்ஸிக்யூட் query. ஸோ நம்ம என்ன query கொடுக்குறோமோ அந்த queryயை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம query எதில் இருக்குன்னா query அப்படின்ற டேட்டாபேஸ் ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த லைனுக்கு என்ன மீனிங்னா இந்த queryயை வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ன்ற கிளாஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகுது. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா வந்து இங்கே உங்களுக்கு வந்து என்ன இருக்கணும்னா கேட்ச். ஏன்னா ட்ரைக்குள்ளே கொடுத்தா எப்போவுமே நீங்கள் வந்து கேட்ச் இது கொடுக்கணும். ஸோ இதில் நீங்கள் வந்து எப்படி உங்கள் டேட்டாஸை வந்து வியூ பண்ண போகிறீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டேட்மெண்ட் query எக்ஸிக்யூட் ஆகிடும். இங்கே வந்து ஷோ டேபிள்ஸில் வந்து எப்படி நம்ம அவுட்புட் இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். ஷோ டேபிள்ஸ்னு கொடுத்தா டேபிள்ஸ் இன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற காலம் வந்து ஒரு நேமில் இருக்கும். இதில் இதெல்லாம் தான் டேபிள்ஸ். ஸோ இப்படி தான் உங்கள் அவுட்புட் வரணும். ஸோ எல்லாமே ஸ்ட்ரிங்காக இருக்கிறனால நீங்கள் லூப், ஏன்னா மோர் தேன் ஒன் டேட்டான்றனால நான் லூப் கொடுக்குறேன். ஸோ வைல் ஆஃப் இந்த rs.next அப்படின்றது நெக்ஸ்ட் டேட்டா வந்து கெட் ஆகும். ஸோ இந்த நெக்ஸ்ட் டேட்டா எப்படின்னா ஸ்ட்ரிங்காக இருக்கிறனால நம்ம ரிசல்ட் செட்டை வந்து கெட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் rs.getStringOfன்னு சொல்லிட்டு அந்த ஷோ டேபிளில் இருக்கிற நேம்ஸ் என்னமோ அதை கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா இது தப்பாக கொடுத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ டேபிள்ஸ் இன் ஸ்டூடெண்ட்னு கொடுத்தீங்கன்னா இந்த காலமில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே இந்த டேட்டா அப்படின்றதுல ஸ்டோர் ஆகிடும். ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் இந்த டேட்டாவை கால் பண்ணிங்கன்னா while loop வந்து எத்தனை டேட்டா இருக்கோ அத்தனை தடவை ரன் ஆகும். ஸோ இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் டேட்டாபேஸ் கனெக்டட்னு வருது. உங்களோட டேபிள்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்கு. ஸோ உங்கள் டேபிள்ஸ் கோர்ஸ், மேனேஜ், ஸ்டாக், நான் ஸ்டாப்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இந்த டேபிள்ஸ்லேருந்து நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து உங்கள் டேட்டாபேஸை வந்து ஆக்சஸ் பண்ணி queryயை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த டேட்டாஸை வியூ பண்ணோம். ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து நம்ம டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி பண்ணிட்டோம். இதில் உங்களுக்கு என்னென்ன query வேணுமோ MySQL யூஸ் பண்ண எல்லா queryஸுமே வந்து நீங்கள் டேட்டாபேஸ் கனெக்ஷனில் வந்து யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த queryன்னு இருக்கிற இடத்துல உங்களோட queryயை கொடுத்துட்டு
நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன காலம்ஸ் வேணுமோ அந்த காலம்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தா போதும். இப்போ நான் வந்து ஒரே ஒரு காலம் கொடுத்துருக்கேன். இப்போ மோர் தேன் ஒன் காலம் இல்லை மோர் தேன் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் எல்லாம் கொடுக்கறதா இருந்தால் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதிலிருந்து நான் வந்து ஏதாச்சும் ஒரு காலமை சூஸ் பண்ணுறேன். ஸோ எந்த டேபிள் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நான் டிஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு வென்டார்னு கொடுக்குறேன். வென்டாரில் வந்து ஐடி, நேம், அக்கௌண்ட் நம்பர், பேங்க் கோட் எல்லாமே இருக்குது. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வென்டார். ஸோ இந்த கோட் கொடுத்தா இந்த டேட்டாஸ் எல்லாம் தான் நமக்கு வியூ ஆகும். ஸோ இப்போ நான் வந்து அதே மாதிரி இங்கே கொடுக்க போகிறேன். இதில் வந்து என்னென்னு கொடுக்கணுன்னா செலக்ட் பண்ணுறதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வென்டார் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வென்டார் அப்படின்னா அந்த வென்டார்ன்ற டேபிள் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகும். இப்போ rs.next அப்படின்றதுல இதில் வந்து எந்தெந்த காலம் வேணுமோ அந்த காலமை மட்டும் நீங்கள் வியூ பண்ணால் போதும். நான் ஐடி, பேங்க் நேம், பேங்க் கோட் மட்டும் வியூ ஆகுற மாதிரி பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இப்போ இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேட்டாவில் வந்து query கொடுத்துட்டீங்க. இதில் வந்து எந்தெந்த டேட்டாஸ் வேணுமோ அந்தந்த டேட்டாவோட காலம் நேம் மட்டும் கொடுத்தாவே போதும், அது வந்து கெட் ஆகிடும். ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறேன்னா கெட், இது வந்து நம்பர்ன்றனால இன்டீஜர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்ட் ஐடி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஐடின்னு கொடுத்துட்டு rs.get int அப்படின்னு யூஸ் பண்ணு. ஏன்னா டேட்டா டைப்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணும். ஸோ இந்த ஐடி என்னமோ அதை கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இப்போ அந்த ஐடியில் இருக்கிற டேட்டாஸ் வந்து உங்களுக்கு இங்கே வரும். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி பேங்க் கோடும் வந்து நம்பரில் இருக்கிறனால நான் வந்து இன்டீஜர் அப்படின்னு கொடுக்குறேன் கோட். ஸோ rs ஆஃப் இன்ட்னு கொடுக்கணும். இதில் உங்களோட டேபிள் நேம் வந்து பேங்க் கோட் கரெக்டாக கொடுக்கணும். அப்போ தான் அது மேட்ச் ஆகி உங்களுக்கு அவுட்புட் ஷோ பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பேங்க் நேம். ஸோ பேங்க் நேம் வந்து ஸ்ட்ரிங். ஸோ அதனால் நீங்கள் இங்கே வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ rs.get string. ஸோ கெட் ஸ்ட்ரிங் ஆஃப் என்னன்னு கொடுக்கணுன்னா உங்களோட அந்த பேங்க் நேம். ஸோ இப்போ அங்கே இருக்கிற ஐடிஸ் என்னமோ அது எல்லாமே வந்து இங்கே வியூ ஆகும். ஸோ இதில் வியூ ஆகணும்னா இந்த பிரிண்ட் எல்என்ல நீங்கள் எப்படி கொடுக்கணுன்னா ஜஸ்ட் ஐடி ப்ளஸ் ஒரு டேப் கொடுத்துட்டு, ஏன்னா டேப் கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து அது டேபிள் மாதிரி இருக்கும். ஒரு டேப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பேங்க் கோட் வேணும். பேங்க் கோட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒரு டேப் ப்ளஸ் உங்களுக்கு பேங்க்கோட நேம் வேணும். அதனால் நான் வந்து பேங்க் நேம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வியூ ஆகும்னா ஃபஸ்ட்டு வந்து ஐடி, பேங்க் கோட், நெக்ஸ்ட் வந்து பேங்க் நேம். இந்த ஆர்டரை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ ஐடி, கோட், நேம். ஏன்னா நீங்கள் அதை சேவ் பண்ணியிருக்கிறது வந்து கோட் நேம்னு சேவ் பண்ணியிருக்கிறதுனால இங்கேயும் நீங்கள் வந்து கோட் நேம் அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் வந்து ஐடி, கோட், நேம் என்னெல்லாம் வந்துடும். ஏன்னா இங்கே வந்து நீங்கள் கன்கார்டினேட் பண்ணுறதுனால இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் டேபிள் வென்டார்ன்றது செலக்ட் ஆகி ஐடி, பேங்க் கோட், பேங்க் நேம் வந்து வியூ ஆகும். ஸோ இதில் எத்தனாவது டேட்டா வேணும் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணுன்னு இங்கே 1 ஏன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், அதனால் நான் இப்படி கொடுக்குறேன். இது எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா வைல் லூப் யூஸ் பண்ணலன்னா நீங்கள் வந்து இந்த 1 2 3 அப்படின்னு கொடுக்கலாம். வைல் லூப்ன்றனால 1 by 1 அது வந்து கெட் ஆகும். இப்போ சேவ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா
ஐடி கோட் டேட்டாபேஸோட பேங்க் நேம் வந்து வந்துடுச்சு. ஸோ டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகி அதிலிருந்து நம்மளுக்கு பேங்க் நேம் வந்துச்சு. இது வந்து செலக்ட் queryக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா இன்சர்ட் queryக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து query insert into ventar வேல்யூன்னு சொல்லி வேல்யூஸ் கொடுத்தாச்சு. இதில் கனெக்ஷனில் க்ரியேட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ ஸ்டேட்மெண்ட் டாட் எக்ஸிக்யூட் அப்டேட் அப்படின்னு கொடுக்கணும். எக்ஸிக்யூட் queryன்னு கொடுத்தா நார்மலாக வந்து ஷோக்கு க்ரியேட் இதுக்கெல்லாம். இப்போ வந்து இன்சர்ட்ன்றது டேபிளை அப்டேட் பண்ணுறதுனால எக்ஸிக்யூட் அப்டேட் query அப்படின்னு கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து இது எக்ஸிக்யூட் ஆச்சு. இது அப்டேட் ஆகிடுச்சான்னு பார்க்கணுன்னா நீங்கள் டேட்டாபேஸையும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைனா வந்து அந்த வேல்யூஸ் செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் அப்படின்னு இன்னொரு query கொடுத்து கூட நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து டேட்டாபேஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பியும் இந்த செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் வெண்டார் அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் இது வந்து 255. இது வந்து நான் இப்போ அப்டேட் பண்ண வேல்யூ பார்த்தீங்கன்னா தெரியும் 255 SBA. ஸோ இது வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ ஏதாச்சும் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணுறீங்கன்னா எக்ஸிக்யூட் அப்டேட் அப்படின்றது தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ எப்போ எக்ஸிக்யூட் அப்டேட் எக்ஸிக்யூட் query யூஸ் பண்ணுவோன்னா எக்ஸிக்யூட்டிங் a query வந்து இந்த மெத்தட் எக்ஸிக்யூட் query அப்படின்ற மெத்தட் ஸ்டேட்மெண்ட்டில் எப்போ யூஸ் பண்ணுவோன்னா ஜஸ்ட் ஃபார் செலக்டிங். எப்போல்லாம் நீங்கள் செலக்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் யூஸ் பண்ணலாம். செலக்ட்ன்ற நீங்கள் கண்டிஷனை யூஸ் பண்ணும் போது எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் query யூஸ் பண்ணணும். செலக்ட் கூட நீங்கள் வேர் க்ளவுஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், லைக் க்ளவுஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், சார்ட்டிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் எக்ஸிக்யூட் queryன்றது தான் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கணும். இது தவிர நீங்கள் வந்து பண்ணுற ஆப்ரேஷன் என்னென்ன ஆப்ரேஷனா க்ரியேட், delete, insert, update, drop. ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் நீங்கள் பண்ணும்போது அதுக்கு வந்து எக்ஸிக்யூட் அப்டேட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணும். இதுதான் ரெண்டு மெத்தட் நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து ரிசல்ட் செட் வந்து எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா செலக்ட் பண்ணும் போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க. இந்த க்ரியேட், டெலீட், இன்சர்ட், அப்டேட், ட்ராப் எல்லாமே வந்து டேபிள்ஸில் டேட்டாபேஸில் சேஞ்சஸ் பண்ணுறதுனால ஜஸ்ட் அப்டேட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அதில் இருக்கிற டேட்டாஸை தெரிஞ்சுக்கணுன்னா ரிசல்ட் செட் யூஸ் பண்ணி அதில் இருக்கிற டேட்டா காலம் நேமை கெட் பண்ணி நீங்கள் வந்து வியூ பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் வந்து எப்படி ஒரு டேட்டாபேஸை ஜஸ்ட் சாம்பிளாக க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறது மட்டும் காமிக்க போகிறேன். ஸோ இன்சர்ட், செலக்ட் எல்லாமே நார்மலாக யூஸ் பண்ணலாம். ஸோ MySQL யூஸ் பண்ண எல்லா queryயுமே வந்து நீங்கள் இங்கே யூஸ் பண்ணலாம். ஒரே மாதிரி தான் அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் டேட்டாபேஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ டேட்டாபேஸ் யூனிவர்சிட்டி அப்படின்றது க்ரியேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த க்ரியேட் ஆனதில் வந்து எந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ணணுன்னா யூனிவர்சிட்டி அப்படின்றத யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் யூனிவர்சிட்டி அப்படின்றதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸில் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னா இங்கே இப்போ யூனிவர்சிட்டி அப்படின்ற டேட்டாபேஸ் நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இங்கே டேட்டாபேஸ் நேமை சேஞ்ச் பண்ணிட்டதுக்கப்புறம் அதில் நீங்கள் ஏதாச்சும் டேபிள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து க்ரியேட் டேபிள் ஜஸ்ட் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து நான் என்னென்னு கொடுக்குறேன்னா ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். அதில் ஜஸ்ட் நேம் வந்து varchar of 20 இப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து நான் வந்து க்ரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் நேம் varchar of 20 மட்டும் கொடுக்குறேன். ஸோ இப்போ அந்த டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடுச்சான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ் யூனிவர்சிட்டி கொடுத்துட்டு ஷோ டேபிள்ஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது க்ரியேட் ஆகிருக்கு. இது வந்து நான் கோட் மூலமாக க்ரியேட் பண்ணது. ஸோ இதே டேபிள்குள்ளே நான் வந்து வேல்யூவை இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ என்ன கொடுக்கணும்னா இன்சர்ட் இன்டூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இதோட நேம் மட்டும்ன்றனால இந்த நேமை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். நான் இங்கே வந்து என்னென்னு கொடுக்குறேன்னா நேமு ஜகன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த நேம் வந்து அதில் இன்சர்ட் ஆகிருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகிடுச்சு. உங்கள் டேட்டாபேஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வேல்யூ வந்து இன்சர்ட் ஆகிருக்கணும். ஸோ ஜகன் அப்படி. ஸோ இப்போ க்ரியேட் பண்ணிட்டோம் டேபிளை. நெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன கொடுக்கலான்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தா போதும். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிள் வந்து கெட் ஆகும். அப்போ இங்கே என்னன்னு சேஞ்ச் பண்ணணும்னா எக்ஸிக்யூட் query அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். எக்ஸிக்யூட் queryன்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் இதை ரிசல்ட் செட்டில் ஸ்டோர் பண்ணணும். ரிசல்ட் செட்டில் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொன்றா கெட் பண்ணணும். ஸோ இந்த ரிசல்ட் செட்டில் இருக்கிறது வந்து நேம் மட்டும்தான். அதனால ஒரே ஒரு காலம்ன்றனால நான் வந்து நேம் அப்படின்றத மட்டும் கொடுக்குறேன். ஸோ அதோட இது வந்து நேம். ஸோ இப்போ இதில் வந்து நான் நேமை மட்டும் பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுக்குறேன். ஸோ நேமுக்கு முன்னாடி நான் வந்து ஜஸ்ட் இதில் எல்லாம் டேட்டாஸ் தான் வரும். ஸோ அதனால் நான் இங்கே நேம்னே பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுக்குறேன். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஆர்டர் வந்து கிடைக்கும். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்னு கொடுத்தா இந்த query எக்ஸிக்யூட் ஆகும். அதில் வந்து நேம்ஸ் 1 by 1 கெட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேம் ஜகன் அப்படின்னு இருக்கு. ஸோ இது 1 by 1 கெட் ஆகிருக்கு. இதில் நிறைய டேட்டாஸ் இருந்தால் எப்படி கெட் ஆகும்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5 டேட்டாஸ் இருக்குது. இப்போ நான் இதை திருப்பி எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். அந்த 5 டேட்டாவுமே வந்து உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா நேம் அப்படின்றதுல அபி. ஸோ ஒவ்வொரு கீழேயும் இது வந்து நேம் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. இது வேணான்னா நீங்கள் இதை வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு வெளியில் டேட்டா கனெக்டட் டு டேட்டாபேஸ்க்கு கீழே கூட கொடுத்துடலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல கூட கொடுக்கலாம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ நேம் அப்படின்றதுல ஜெகன், அபி, வித்யா, ஹரி, சுமதி அப்படின்னு நேம்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் queryயை யூஸ் பண்ணியே எல்லா ஆப்ரேஷனும் பண்ணலாம். ப்ரோக்ராம்லேருந்து டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி பண்ணி நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு எந்த டேட்டாபேஸ் வேணுமோ அந்த டேட்டாபேஸ் நேமை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் மாற்றி இங்கே யூஸ் பண்ணிங்கன்னா போதும். வேறு எந்த கனெக்ஷன்ஸுமே இல்லை வேறு எந்த கோடுமே உங்கள் கிளைண்ட் ஆர் சர்வர் மெஷினில் இன்ஸ்டால் பண்ண வேணாம். இப்படி தான் JDBC கனெக்டிவிட்டியை வந்து MySQL ஆர் SQL டேட்டாபேஸ் கூட பண்ணுற ஸ்டெப்ஸ்.